எல்லா ராத்திரியிலேயும் நமக்காக முழிச்சுக்கிட்டு இருக்கிற சிவபெருமான் சிவராத்திரியான இன்னைக்கு மட்டும் தூங்கிடுவாராம். அதனால நாம முழிச்சிருந்து சிவபெருமான வேண்டிக்கிறோம். இன்னைக்கு சிவனுக்காக முழிச்சிருந்து என்ன வேண்டினாலும் அது நமக்கு கைகூடுங்கிறது ஒரு ஐதீகம். ஸ்ட்ரெயின் பண்ணிக்காத, போய் தூங்கு. பரவாயில்ல, அதெல்லாம் வேண்டாம். தாத்தா, எவ்வளவு நேரம் முடிச்சிருக்கணும்? காலை 4 மணி வரைக்குமா? இல்ல இல்ல, நாளைக்கு ராத்திரி வரைக்கும் யாரும் தூங்க கூடாது, முழிச்சிருக்கணும். ஓ மை காட், 4 மணி வரைக்கும் ஓகே. அதுக்கு மேல என்னால தாக்கு பிடிக்க முடியாதுப்பா. நாளைக்கு சாயந்தரம் வானத்துல வர மொத நட்சத்திரத்தை பார்த்துட்டு தான் தூங்கணும். நைட்டு முழிச்சிருக்கும் போது சாப்பாடு உண்டா இல்லையா? அதெல்லாம் நிறையவே பண்ணி வச்சிருக்காங்க. எப்ப பார்த்தாலும் சாப்பாடு பத்தியே கேளு. கண்டிப்பா முழிச்சிருக்கணுமா இல்ல பிரேக் எடுத்துட்டு போய் தூங்கிட்டு வரலாமா? கம்பல்சரி இல்ல. பூஜை முடிஞ்சதும் யார் வேணாலும் முழிச்சிருக்கலாம், யார் வேணாலும் தூங்கலாம். ஆனா 4 பேர் முழிச்சிட்டு இருந்தாலே மீதி இருக்கிறவங்களுக்கும் தூக்கம் வராது. ஐயா, பிரசங்கத்துக்கு வரேன்னு சொன்னவர் காணுமே, இப்ப என்ன பண்றது? அவருக்கு என்ன பிரச்சனையோ, வரேன்னு சொன்னவரால வர முடியல. 1க்கு 2 தடவை சுபத்ரா கிட்ட சொல்லி கன்ஃபார்ம் பண்ண சொன்னேன். சாயங்காலம் கூட கண்டிப்பா அவர் வந்துருவாருன்னு சொன்னியே. சொன்ன மாமா, திடீர்னு அவர் வண்டியில இருந்து விழுவாருன்னு எனக்கு என்ன தெரியும்? அப்பா, நல்ல வேளை தப்பிச்சோம். பேசாம நீங்களே பிரசங்கம் பண்ணிடுங்க. அப்பா ரொம்ப நேரம் பேசக்கூடாது. இவ ஒருத்தி டாக்டர். பிரசங்கம் தான் இவருக்கு பேர் வைக்கல. மாமா எப்ப பார்த்தாலும் வீட்ல பேசிட்டு தானே இருக்காங்க. சைலன்ஸ். இப்ப என்ன, சாமியை பத்தி இங்க பேசணும் அவ்வளவுதானே? நீ பேச போறியா? இல்லம்மா, சாமியை பத்தி பேசிதான் ஆகணும்னு இல்லையே, பாடவும் செய்யலாம்ல. ஆமா மாப்ள, அது இன்னும் சிறப்பு. நம்ம ரேவதி இருக்கா, செம்மையா பாடுவா, அவளையே பாட சொல்லலாம்ல. ஆமா, இது எனக்கு ஞாபகம் வராம போச்சு. ரேவதி, நீதான் பாட.